ஓகே, இந்த வீடியோவில் ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரக்ஸ் எல்லா கிளாஸிஃபிகேஷனோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஏடிஆர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு ஃபாஸ்ட் கோ த்ரூ மாதிரி ஒன்று போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சல்ஃபனமைட்ஸ். சல்ஃபனமைட்ஸ் தான் வந்துட்டு இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்ணுறதுக்காக மொத கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு எஃபெக்டிவான ட்ரக். சரிங்களா? இது வந்து யார் கண்டுபிடிச்சாரு அப்படின்னா டோமாங் அப்படின்றவர் தான் வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம். டிஸ்கவர்ட் ப்ராண்டோசில் சல்ஃபனமைட் டை அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோலேயே வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். இவர் தான் வந்து 1937 இந்த புரோட்டோசில் வந்துட்டு சல்ஃபனமைடாக வந்துட்டு பிரேக் டவுன் ஆகி அது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கும், ஆன்டிபாக்டீரியல் எஃபெக்டை கொடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணாங்க. அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. சல்ஃபனமைட்ஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவ் ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட் யூஸ்ட் இன் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவ் ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது இந்த சல்ஃபனமைட் இருக்கு இல்லையா, இந்த இதுதான் வந்து இந்த சல்ஃபனமைடோட ஸ்ட்ரக்சர். இந்த சல்ஃபனமைட் ஸ்ட்ரக்சரும் பாபா இதோட ஸ்ட்ரக்சரும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இங்கே வந்துட்டு இந்த பிளேஸில் வந்துட்டு COOH வந்து அது ரீப்ளேஸ் பண்ணியிருக்கும் பாபா ஸ்ட்ரக்சரில். சரிங்களா? இந்த சல்ஃபனமைடும் பாபாவோட ஸ்ட்ரக்சரும் வந்துட்டு கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சல்ஃபனமைட்ஸோட கிளாசிஃபிகேஷன். சல்ஃபனமைட்ஸ் வந்துட்டு பேசிக்காக 4 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஷார்ட் ஆக்டிங், இன்டர்மீடியட் ஆக்டிங், லாங் ஆக்டிங், லோக்கல் ஆக்டிங், ஸ்பெஷல் பர்பஸ் இல்லைனா டாபிக்கல் ஏஜென்ட்ஸ், அந்த மாதிரி வந்துட்டு ஃபோர் டைப்ஸாக ஓவராலாக வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். இங்கே வந்துட்டு எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா சிஸ்டமிக் ஆக்டிங் ஏஜென்ட்ஸ், லோக்கல் ஆக்டிங் ஏஜென்ட்ஸ், அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சிஸ்டமிக் ஆக்டிங்கில் தான் வந்துட்டு ஷார்ட், இன்டர்மீடியட், லாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஷார்ட்னா 4 to 8 hours ஆக்ஷன், இன்டர்மீடியட் ஆக்ஷன்னா 8 to 12 hours, லாங் ஆக்டிங்னா மோர் தேன் 7 days. அண்ட் லோக்கல் ஆக்டிங் ஏஜென்ட்ஸ் சல்ஃபாசிட்டமைட், சில்வர் சல்ஃபாடையசின், மெஃபினைட், இதெல்லாம் வந்துட்டு இது சொல்கிறாங்க. இப்போ சிஸ்டமிக் இதுனா உள்ளே போயிட்டு சிஸ்டமிக்காக வந்து ஆக்ட் ஆகக்கூடியது தான் வந்துட்டு இந்த சிஸ்டமிக் ட்ரக்ஸ். லோக்கலாக இப்போ வந்துட்டு இப்போ இந்த சில்வர் சல்ஃபாடையசின்லாம் வந்துட்டு டாப்பிக்கலாக அப்ளை பண்ணுவாங்க. ஒரு லோக்கலைஸ்ட் ஏரியாவுக்கு ஒரு பேர்ன் இன்ஜுரி அந்த மாதிரி இதுக்கு லோக்கலைஸ்ட் ஏரியா ஆக்ஷனுக்கு அப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ்லாம் வந்து லோக்கல் ஆக்டிங் ஏஜென்ட்ஸ். நெக்ஸ்ட் அதர்ஸ் வந்துட்டு இந்த சல்ஃபாசாலிசன்லாம் வந்துட்டு ரொம்ப இருக்குது. இந்த கிளாஸிஃபிகேஷனில் புவர்லி அப்சர்வ் ஆகக்கூடிய ட்ரக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபாசாலிசைன் தான். இந்த கிளாஸிஃபிகேஷனும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம முன்னமே சொன்னோம் இல்லையா, சல்ஃபனமைட்ஸும் பாபாவோட ஸ்ட்ரக்சரும் கிட்டத்தட்ட வந்துட்டு எப்படி இருக்கும், சிமிலராக தான் இருக்கும் இல்லையா? ஸ்ட்ரக்சர் இங்கே பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி தான் இருக்கும் பாபா ஸ்ட்ரக்சர். ஆனால் இந்த பிளேஸில் மட்டும் COOHன்ட்டு வந்து ரீப்ளேஸ் ஆகியிருக்கும் NH2க்கு பதிலாக. சரிங்களா? இப்போது இந்த மாதிரி பாபா ஸ்ட்ரக்சரும் சல்ஃபாடையசின் ஸ்ட்ரக்சரும் ஒன்றா இருக்கு இல்லையா, ஒரு செல் வந்துட்டு பேசிக்காக உயிர் வாழ்கிறதுக்கு இல்லை அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எசென்ஷியலான ஒரு பொருள் என்னென்னா ஃபோலிக் ஆசிட். ஃபோலிக் ஆசிட் இருந்தால் தான் வந்துட்டு ஒரு செல் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக நியூக்ளிக் ஆசிட் எல்லாம் சிந்தசிஸ் பண்ணி அது ரொம்ப ஹெல்த்தியாக டெவலப் ஆகி மல்டிப்ளை ஆகிறதுக்குலாம் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணுன்னா பாக்டீரியா வந்து உயிரோடு இருக்கணும்னா ஒரு ஃபோலிக் ஆசிட் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த ஃபோலிக் ஆசிடை அது தயாரிக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் தான் வந்துட்டு இந்த பாபாவில் இருந்துட்டு டைஹைட்ரோஃபோலிக் ஆசிட், டெட்ராஹைட்ரோஃபோலிக் ஆசிட், இந்த ஸ்டெப்ஸ்லாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கொடுக்க போகக்கூடிய ட்ரக் இருக்கு இல்லையா சல்ஃபனமைட்ஸ், அது என்ன பண்ணுன்னா இந்த ஃபோலிக் ஆசிடை ஃபார்ம் ஆகாமல் தடுக்கிறது தான் வந்துட்டு அதோட வேலை. சரிங்களா? ஸோ இப்போ இந்த சல்ஃபனமைட்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த பேரா அமினோ பென்சாயிக் ஆசிட்ல இருந்துட்டு இது டைஹைட்ரோஃபோலிக் ஆசிடாக மாறுறதுக்கு இந்த ஃபோலேட் சிந்தடேஸ் அப்படின்ற என்சைம் வந்து தேவைப்படும். சரிங்களா? நம்ம கொடுக்குற இந்த சல்ஃபனமைட்ஸ் ட்ரக் வந்துட்டு என்ன பண்ணுன்னா இந்த ஃபோலேட் சிந்தடேஸ் என்சைம் இருக்கு இல்லையா, இந்த என்சைமில் போய் ஆக்ட் பண்ணி இந்த என்சைமோட ஆக்ஷனை வந்து இன்ஹிபிட் பண்ணிடும், இல்லை அந்த என்சைமை வந்து தடுத்து நிறுத்திடும். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ஃபர்தராக மல்டிப்ளை ஆகாது. இந்த என்சைமோட ஒர்க் கரெக்டாக என்சைம் இல்லாததுனால இது வந்து கன்வர்ஷன் டைஹைட்ரோஃபோலிக் ஆசிடாக மாறுறது வந்துட்டு தடுத்துரும், இன்ஹிபிட் பண்ணிடும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா இந்த ஃபோலேட் சிந்தசிஸ் வந்து இது ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி இருக்குன்ட்டு ஒரு பாயிண்ட் சொன்னோம் இல்லையா,
ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சில டைம் இந்த ஃபோலேட் சிந்தசிஸ் என்ன ஆகும், கன்ஃபியூஸ் ஆகி இந்த பாபாக்கு பதிலாக சல்ஃபனமைட்ஸில் போயிட்டு அட்ராக்ட் ஆகிட்டு அந்த சல்ஃபனமைட்ஸ் கூட போய் சேர்ந்துடும் போது ஸோ தப்பான இடத்துல போய் சேர்ந்துட்டதுனால அந்த வழியிலையும் வந்து இந்த டைஹைட்ரோஃபோலிக் ஆசிட் வந்துட்டு ஃபார்ம் ஆகாமல் சிந்தசிஸ் ஆகாமல் தடுக்கப்பட்டுரும். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு சல்ஃபனமைட்ஸோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ரொம்ப ஈஸி. ஃபோலிக் ஆசிட் ஆக்சுவலி இதோட கிளாசிஃபிகேஷன் நம்ம என்ன பார்த்தோம், இன்ஹிபிஷன் ஆஃப் மெட்டபாலிக் பாத்வே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாசிஃபிகேஷன் கீழே தான் வந்துட்டு இந்த சல்ஃபனமைட்ஸ் பார்த்தோம். மெட்டபாலிக் பாத்வே இன்ஹிபிஷன் அது ஒன்றும் இல்லை, ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணுறது தான். ஓகேங்களா, இந்த ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸ் அப்படி இல்லைனாக்கா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ட்ரஸ் ஃபோலேட் இன்ஹிபிஷன் அப்படின்ட்டு கூட அவங்க எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த சல்ஃபனமைட்ஸ் தான் வந்துட்டு அதில் மேஜரான ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ட்ரக். இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனும் நம்ம கிளியராக பார்த்துட்டோம். பாபாவோட பாபா ஸ்ட்ரக்சரும் சல்ஃபனமைட் ஸ்ட்ரக்சரும் ஒன்றா இருக்கும். இந்த ஃபோலேட் சிந்தசிஸ் பதி பாபான்னு நினச்சி சல்ஃபனமைட்ஸில் போய் அட்ராக்ட் ஆகிடும். ஸோ தப்பான இடத்துல அட்ராக்ட் ஆனதுனால அதால் ஃபோலிக் ஆசிடை சிந்தசிஸ் பண்ணாமல் அதால் டெவலப் பண்ண முடியாமல் நின்றோம். அப்படி இல்லை, இன்னொரு ஸ்டெப் என்னன்னு பார்த்தா இந்த சல்ஃபனமைட்ஸ் நேராக போய் அந்த என்சைமில் ஆக்ட் ஆகி ஃபர்தர் ப்ராசஸை தடுத்து நிறுத்திடும். இதுதான் வந்து சல்ஃபனமைட்ஸோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப், இங்கே presence of pus, blood, tissue breakdown products may make sulfonamides ineffective against because these are rich in PABA. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சல்ஃபனமைட்ஸ் வந்துட்டு ஒரு பாக்டீரியோஸ்டாட்டிக். சரிங்களா, சல்ஃபனமைட்ஸ் வந்துட்டு பாக்டீரியோஸ்டாட்டிக்னா என்ன, க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணும், அதாவது தடுத்து நிறுத்தும். அதை வந்துட்டு அந்த ஆர்கானிசமை ஃபுல்லாக அதால் கில் பண்ண முடியாது. சரிங்களா, எக்ஸ்க்ளூஷன் கேசஸ் அது வேறு. இதோட நேச்சர் வந்துட்டு பாக்டீரியோஸ்டாட்டிக். ஸோ இது வந்துட்டு வளர்ச்சியை வந்துட்டு இன்ஹிபிட் பண்ணும், ஸ்டாப் பண்ணும், அவ்வளோதான். இது வந்துட்டு சல்ஃபனமைட்ஸ் வந்துட்டு பாக்டீரியோஸ்டாட்டிக். ஞாபகம் வச்சுக்கோங்க, பாக்டீரியோஸ்டாட்டிக். ஓகே, இப்போது ப்ரெசன்ஸ் ஆஃப் பஸ், பிளட் அண்ட் டிஷ்யூ பிரேக் டவுன் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்துட்டு இதோட எஃபெக்ட் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல பாபா வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இது அதிகமாக இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா சல்ஃபனமைட்ஸால் இதை போய் ஓவர்டேக் பண்ண முடியல. இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கேனே, ஏன்னா இதுதான் அதிகமாக அவைலபிள் இல்லை. ஸோ வந்து ஃபோலேட் சிந்தசிஸ் வந்து பாபாலேயே போயிட்டு அட்ராக்ட் ஆகிக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்துட்டு சல்ஃபனமைட் வந்துட்டு இன்எஃபெக்டிவாக இருக்கும், எஃபெக்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா பாபா அந்த இதுலலாம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆன்டிபாக்டீரியல் ஸ்பெக்ட்ரம். ஓகே, சல்ஃபனமைட்ஸ் இன்ஹிபிட் மெனி கிராம் பாசிட்டிவ் அண்ட் சம் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. இது வந்துட்டு என்னென்ன ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஈகோலை, சாலமனெல்லா, ஸ்ட்ரெப்டோகாக்கை, புரோட்டியஸ், காலரா, இது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, very few strains of staphylococci, gonococci, pneumococci, they are also effective against falciparum, toxoplasmum gondii. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு இதுவும் ஆர்கானிசம்ஸ் இதில் தான் வருது. ஓகே, இதோட ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த ட்ரக்கு எங்கள் மேலே பார்த்தோம் பாருங்கள், இந்த சல்ஃபாசாலசைன் இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் வந்துட்டு புவர்லி அப்சர்வ் ஆகக்கூடிய ட்ரக்கு. ஸ்டொமக்லேயே ஸ்மால் இண்டஸ்ட்லேயே வந்துட்டு புவர்லி அப்சர்வ் ஆகக்கூடிய ட்ரக் வந்துட்டு இந்த சல்ஃபாசாலசைன் மட்டும்தான். மீதி எல்லாமே வந்து ஸ்டொமக் அண்ட் இண்டஸ்டைனில் நல்லாவே பவுண்ட் ஆகும், அப்சர்வ் ஆகும், சிஎஸ்எஃப்பை கிராஸ் பண்ணும். அண்ட் மெட்டபலைசேஷன் பை லிவர் பை அசிட்டலைசேஷன் அண்ட் குளுக்கோகார்டினேஷன், எக்ஸ்கிரீஷன் வந்து த்ரூ கிட்னியை. அண்ட் ரீனல் ஃபெயிலியர் கண்டிஷன்ஸில் வந்துட்டு டோஸ் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி கம்மி பண்ணி கொடுக்கணும். ரீனல் ஃபெயிலியர் கண்டிஷன்ஸ்க்கு டோஸ் கம்மி பண்ணி கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்துட்டு நிறைய பேர் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. இந்த கிறிஸ்டல் யூரியா, சல்ஃபனமைட், மேஜர் ஏடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்த கொஸ்டின் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வந்துட்டு இந்த ஏடியாஸ் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சாப்டரில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் கேட்கலாம், ஏடியாஸ் கேட்கலாம், ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்டிவிட்டி கேட்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இந்த சாப்டர்லேருந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். அண்ட் என்னோட கெஸ் படி கண்டிப்பாக மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனில் இருந்துட்டு ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த சாப்டர் இல்லை, எல்லா சாப்டரோட கிளாஸிஃபிகேஷன்ஸை கட்டாயம் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அதுதான் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது. சரிங்களா, இப்போ அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ஒன் ரீனல் இரிட்டேஷன், ஹெமட்யூரியா, ஆல்பன்யூரியா, கிறிஸ்டல் யூரியா, இதெல்லாம் வந்துட்டு மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ் ஏடிஆர்ஸ் ஆஃப் சல்ஃபனமைட்ஸ்.
சரிங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், ஒரு ரேஷஸோ ஃபீவரோ யூட்டிகார்டியா ஃபோட்டோசென்சிட்டிவ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இந்த ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன்ஸ்லாம் வந்துடும். நெக்ஸ்ட் அனீமியா, ஹியூமோலைட்டிக் அனீமியா, ஃபோலேட் இது தானே டிக்ரீஸ் பண்ணுது. ஸோ வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த ஹீமோலைட்டிக் அனிமியாவில் வந்துட்டு என்ன ஆகும்னா கிரானுலோசைட்டும் த்ராம்போசைட் கவுண்ட்டும் வந்து டிக்ரீஸ் ஆகும். கிரானுலோசைட் அண்ட் த்ராம்போசைட் கவுண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா. இது வந்துட்டு இந்த ஹீமோலைட்டிக் அனிமியாவில் வந்துட்டு நார்மலாக எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கம்மி. ஆனால் இந்த ரீனல் இரிட்டேஷன், ஹைப்பர் சென்சிட்டிவ்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு இருக்கலாம். நெக்ஸ்ட் நாசியா, வாமிட்டிங், அப்டாமினல் பெயின், ஆர்த்ரைட்டிஸ் இதெல்லாமும் வந்துட்டு இதோட சைடு எஃபெக்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த கோட்ரிமாக்சசோல். இது ஒன்றும் இல்லை, ட்ரைமீத்தோப்ரேம் அண்ட் சல்ஃபாமீத்தாக்சோல காம்பினேஷன் தான் வந்துட்டு இந்த கோட்ரிமாக்சோல். ஓகேங்களா. இந்த 2 ட்ரக்கோட காம்பினேஷன் தான் வந்துட்டு இது. ஓகே, இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்டிவிட்டி இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இது கோட்ரிமாக்சோல் வந்துட்டு எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் செவரல் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம். இது வந்து கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் 2 ஆர்கானிசம்ஸ்க்கும் ஆப்போசிட்டாக செயல்படும். அண்ட் இந்த 2 ட்ரக்கும் இருக்கு இல்லையா, இது 2 ட்ரக்கையும் தனித்தனியாக கொடுத்தா ஸ்டாட்டிக் எஃபெக்ட், இது 2த்தையும் சேர்த்து காம்பினேஷனாக கொடுக்கறதுனால இது சைடல் எஃபெக்ட். சைடல்னால் என்ன சொன்னோம், சூசைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சைடல்னால் என்னது, கில் பண்ணிடும். ஸ்டாட்டிக்னா தடுத்து நிறுத்தும். 2த்தையும் தனித்தனியாக கொடுத்தா தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு தான் அதோட பவர் இருந்திருக்கும். ஆனால் இது 2த்தையும் காம்பினேஷனில் இங்கே கொடுக்கும்போது அதோட எஃபெக்ட் வந்து பாக்டீரியோஸ்டைடலாக மாறுது. அண்ட் இந்த ட்ரக்கோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம மேலே சல்ஃபோனமைடில் பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கே பார்த்தோம் இல்லையா, இதே தான். ஆனால் சல்ஃபோனமைட்ஸ் வந்துட்டு இந்த ஃபோலேட் சிந்தசைஸ்ன்ற என்சைமில் ஆக்ட் ஆகுது. இந்த ட்ரைமீத்தோப்ரேம் ட்ரக் வந்துட்டு இந்த ஃபோலேட் ரிடக்டேஸ் இந்த என்சைமில் ஆக்ட் ஆகும். சரிங்களா, அவ்வளோதான் வித்தியாசம். இது 2த்தோட மெயின் எய்மே வந்துட்டு ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸை டிக்ரீஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இதோட டியூட்டி. ஓகே, நெக்ஸ்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ். அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு மெகலோபிளாஸ்டிக் அனிமியா, பேஷண்ட் வித் ஃபோலேட் டெஃபிஷியன்சி, ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த மெகலோபிளாஸ்டிக் அனிமியா வந்து இந்த ட்ரக் எடுத்துக்கிறதுனால காஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு நாசியா, வாமிட்டிங், ஹெட்ஏக், அலர்ஜிக், ஸ்கின் ரேஷஸ், ஹைப்பர் சென்சிட்டிவ் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வரும். அண்ட் ப்ரெக்னென்சி டைமில் இந்த ட்ரக் வந்துட்டு கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா. அண்ட் சல்ஃபனமைட்ஸில் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ரீனல் டிசீஸ் இதிலெல்லாம் வந்துட்டு டோஸ் வந்துட்டு கம்மி பண்ணி கொடுக்கணும். யூரிமியா இதெல்லாம் காஸ் பண்ணும். அண்ட் போன் மேரோ டாக்ஸிசிட்டி, ப்ரொடியூஸ் ஹையர் இன்சிட் ஆஃப் த்ராம்போசைட்டோபீனியா இதெல்லாம் வந்துட்டு குளோட்ரிமாக்சோலோட ஏடிஆர்ஸ். நெக்ஸ்ட் குவினலோன்ஸ். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வந்துட்டு குவினலோன்ஸ். குவினலோன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து குரூப் ஆஃப் சிந்தட்டிக் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ். சரிங்களா, குவினலோன்ஸ் வந்துட்டு குரூப் ஆஃப் சிந்தட்டிக் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ். இது வந்து நேச்சுரலாக அப்டைன் பண்ணுறது இல்லை, இது வந்து ஃபுல்லாக சிந்தட்டிக் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ். இதில் வந்துட்டு நாலிடிக்சிக் ஆசிட், நாலிடிக்சிக் ஆசிட், NALIDIXIC, நாலிடிக்சிக் ஆசிட் இதுதான் வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. நாலிடிக் ஆசிட் தான் வந்துட்டு பாக்டீரிசைடல் அகேன்ஸ்ட் வேரியஸ் கிராம் நெகட்டிவ் ஆர்கானிசம். பாக்டீரிசைடல்னால் என்னது, கில் பண்ணக்கூடியது. வேரியஸ் கிராம் நெகட்டிவ் ஆர்கானிசம்ஸை வந்துட்டு கில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் இது வந்துட்டு ஃப்ளூரோக்வினலோன்ஸ் இருக்கு இல்லையா, மெக்கானிசம் ஆக்ஷன் ஃப்ளூரோக்வினல்ஸோட சேம் மெக்கானிசம் ஆக்ஷன் தான். அதாவது DNA கைரேஸை வந்து இன்ஹிபிட் பண்ணும். மெக்கானிசம் ஆக்ஷன் கீழே பார்க்கலாம். அந்த ஃப்ளூரோக்வினலோன்ஸோட சேம் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் தான் வந்து இந்த நாலிடிக்ஸ் ஆக்சிடுக்கும். சரிங்களா. இந்த பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஃப்ரீ ட்ரக், இந்த நாலிடிக் ஆக்சிடோட இந்த பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் வந்து சிஸ்டமிக் எஃபெக்ட்ஸில் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அண்ட் அதே போல் வந்துட்டு அது ரொம்ப சீக்கிரமாகவே எக்ஸ்க்ரீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்துட்டு இப்போ நியூவர் ட்ரக்ஸ் நிறையா குவினலோன்ஸ் ஃப்ளூரோக்வினலோன்ஸ் வந்து நிறையா இருக்கிறதுனால இந்த ட்ரக்ஸ் வந்துட்டு இப்போது இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் இது குவினலோன்ஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 டைப்ஸ், 2 கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் ஏஜென்ட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏஜென்ட்ஸில் தான் வந்துட்டு நார்ஃப்ளாக்சின், சிப்ரோஃப்ளாக்சின், பிளிஃபாக்சின், ஓஃப்ளாக்சின் இதெல்லாமே வந்துட்டு
இருக்குது. செகண்ட் ஜென்ரேஷனில் லிவோஃப்ளாக்சசின், லோமிஃப்ளாக்சசின், ஸ்பேர்ஃப்ளாக்சசின், கேட்டிஃப்ளாக்சசின் இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் வந்துட்டு இந்த செகண்ட் ஜென்ரேஷன் ஃப்ளூரோக்வினலோன்ஸில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனில் என்ன சொல்கிறாங்க? ஃப்ளூரோக்வினலன்ஸ் வந்துட்டு டிஎன்ஏ கைரஸ். ஆக்சுவலி ஒரு செல் வந்துட்டு மல்டிப்ளை ஆகிறதுக்கு இந்த டிஎன்ஏ ஸ்டாண்டர்டில் வந்துட்டு 2 ஸ்டாண்டர்ட் இருக்கும்னு நேற்றே சொன்னோம் இல்லையா? 2 வந்துட்டு இப்படி இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ வந்துட்டு இந்த பாசிட்டிவ் சூப்பர் காயில்ஸை வந்துட்டு இந்த டிஎன்ஏ கைரேஸ் வந்துட்டு போயிட்டு மாற்றி வச்சிரும். ஸோ வந்துட்டு இந்த ஸ்டாண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டாண்ட் ஃபார்மேஷன்லேயே வந்துட்டு டிஃபெக்ட் ஆகிடும். இல்லை டோப்போ ஐசோமரேஸ் 4 கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் அதில் ஆக்ட் ஆகும்போது இந்த டாட்டர் செல் செப்பரேட் ஆகிறதுல வந்துட்டு டிஃபெக்ட் ஆக ஆரம்பித்து அதனால பாக்டீரியா செல் வந்துட்டு டிஎன்ஏ சிந்தசிஸ் பிளாக் பண்ணி செல் வந்துட்டு பாக்டீரிசைடல் எஃபெக்ட் ஆகிடும், செத்து போயிடும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் டிஎன்ஏ கைரேஸ் அதாவது பாசிட்டிவ் சூப்பர் காயில்ஸை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிடும், இல்லைனா இன்ஹிபிட் பண்ணிடும். கிராம் நெகட்டிவில் பாசிட்டிவ் டிஎன்ஏ ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் சூப்பர் காயில்ஸை வந்துட்டு இதை அதோட ஆக்ஷனை வந்துட்டு நிறுத்திடும், இன்ஹிபிட் பண்ணிடும், இல்லை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிடும், கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். இது வந்துட்டு கிராம் நெகட்டிவில் வரும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷனாக ஒழுங்காக டிஎன்ஏ ஃபார்ம் ஆகாததுனால பாக்டீரியல் டிஎன்ஏ சிந்தசிஸில் வந்துட்டு அஃபெக்ட் ஆனதுனால அது செல் வந்துட்டு ஃபர்தராக அதால் உயிர் வாழ முடியாமல் செல் வந்துட்டு அழிஞ்சிரும். இதுவே வந்துட்டு கிராம் பாசிட்டிவில் வந்துட்டு டோப்போ ஐசோமரஸ் 4 அதில் ஆக்ட் ஆகிறதுனால செப்பரேட் அந்த டாட்டர் செல்ஸ் வரும் இல்லையா? ஒரு செல்லில் இருந்துட்டு இன்னொரு செல்லுக்கு இப்படி பிரிஞ்சு வரும் இல்லையா? அந்த மாதிரி அது மல்டிப்ளை ஆகக்கூடியது அந்த டாட்டர் செல்ஸ் வந்துட்டு ஸ்டாப் ஆகி அதில் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிறதுனால டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அஃபெக்ட் பண்ணுறதுனால ஆக்ஷன் இன்ஹிபிட் பண்ணுறதுனால திரும்ப பாக்டீரியல் சைடல் எஃபெக்ட் ஆகி கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் அந்த மாதிரி ஆகும். இதுதான் வந்துட்டு இந்த ஃப்ளூரோக்வினலன்ஸோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், அதாவது டிஎன்ஏ கைரேஸ், இன்ஹிபிஷன் ஆஃப் டிஎன்ஏ கைரேஸ். அதுதான் வந்துட்டு டிஎன்ஏ கைரேஸ். இதுதான் வந்துட்டு ஃப்ளூரோக்வினலன்ஸோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். நெக்ஸ்ட், இந்த ட்ரக்மே வந்துட்டு ஓரல் ஃபார்மகோகைனடிக்ஸில் இந்த ட்ரக்மே வந்துட்டு ஓரல் அப்சார்ப்ஷன்லாம் வந்துட்டு நல்லாவே அப்சர்வ் ஆகும். இன்கேஸ் சில ஃபுட்ஸ் அண்ட் ஆன்டாசிட் சில டைம் இன்டர்ஃபியர் ஆகுற மாதிரி இருக்கும், ரியாக்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு 2 hours இல்லை 2 to 3 hours 4 hours வந்துட்டு நம்ம முன்னாடியோ இல்லை பின்னாடியோ வந்துட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஹெப்பாட்டிக் மைக்ரோசோமல் என்சைம் இன்ஹிபிட்டர்ஸ், எக்ஸ்கிரீஷன் த்ரூ கிட்னிஸ். இதுவும் வந்து எக்ஸ்கிரீஷன் த்ரூ கிட்னிஸ் அண்ட் ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு இதுலேயும் வந்துட்டு டோஸ் கம்மி பண்ணி தான் கொடுக்கணும். அண்ட் ஏடிஆர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் வந்துட்டு நாசியா, வாமிட்டிங், அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட், டயேரியா, ஸ்கின் ரேஷஸ் இதெல்லாம் இருக்கலாம். டெண்டானிட்டிஸ் வித் டெண்டான் ரப்சர் ஹவ் பீன் ரிப்போர்ட். சில கண்டிஷன்ஸில் வந்து இந்த டெண்டான் ரப்சரும் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் க்ரோயிங் கார்டிலேஜ் அதுவும் வந்துட்டு சம் ரேர் கேசஸில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு அந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் நேம், மேஜரான ஏடிஆர்ஸ் அண்ட் ஃபார்மகோகைனடிக்ஸ், ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்டிவிட்டி, அந்த கிளாஸிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் மட்டும் மெயினாக நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தரவாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ். இது ரொம்பவே முக்கியமான இதுதான். பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு தெரிஞ்சது என்ன? பெனிசிலின்ஸ். சாரி, இங்கே எல்லாமே பீட்டா மிஸ் ஆகுது, இங்கெல்லாம் பீட்டா வரும். ஓகே, பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ். அந்த பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸை வந்துட்டு 4 டைப்பாக சொல்கிறாங்க. என்னென்ன? பெனிசிலின்ஸ், செஃபலோஸ்போரின்ஸ், மோனோபாக்டம்ஸ், கார்பம்பெனின்ஸ். ஓகே, இந்த கிளாஸிஃபிகேஷன் 4 கிளாஸிஃபிகேஷன் இருக்கு இல்லையா? பெனிசிலின், செஃபலோஸ்போரின், மோனோபாக்டம்ஸ், கார்பம்பென்ஸ். ஓகே, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ்? எல்லாமே வந்துட்டு பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ் தான். ஆனால் இது 4த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா, இந்த பெனிசிலின் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? இதில் இருக்கக்கூடிய இந்த ஆர் மட்டும் சேஞ்ச் ஆகும். 4த்துக்குமே வந்துட்டு அந்த ஆர் பிளேஸ் மட்டும் ரீப்ளேஸ் ஆகிக்கும். அதுதான் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய மெயினான டிஃப்ரென்ஸ். ஓகே, பெனிசிலின் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 1928 சார் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் டிஸ்கவர் பண்ணாங்க. 1940 இது தெரப்பியூட்டிக் யூஸ்க்கு கொண்டுட்டு வந்தாங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம பெனிசிலினோட கிளாஸிஃபிகேஷன், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்லாம் பார்க்கலாம். அண்டு இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க?
அசோலிடின் ரிங் அண்ட் பீட்டா லாக்டம் ரிங். இந்த 2 ரிங்குமே வந்துட்டு பெனிசிலின்ஸோட ஸ்ட்ரக்சரை மேக் பண்ணுறது. அண்ட் ஆர் வந்துட்டு அந்த 4 கிளாசிஃபிகேஷன்ஸ்க்கும் டிஃபர் ஆகும். இதுதான் வந்துட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பெனிசிலின்ஸ். ஓகேங்களா? நேச்சுரல் அக்வைர்டு பெனிசிலின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெனிசிலின் ஜி, ரெப்போசிட்டரி பெனிசிலின்ஸ், ப்ரோகைன் பெனிசிலின் அண்ட் செமிசிந்தட்டிக் பெனிசிலின்ஸ், ஆன்டி சூடோமோடல் பெனிசிலின்ஸ். இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகேங்களா? இப்போ பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ் நேற்று எந்த கிளாசிஃபிகேஷனில் பார்த்தோம்? செல் வால் சிந்தசிஸ் இன்ஹிபிஷன் ஆஃப் செல் வால் சிந்தசிஸ். அதாவது செல் வாலை வந்துட்டு அதை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு பெனிசிலினோட மெக்கானிசம் ஆக்ஷன் சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி போன வீடியோவில். ஸோ இப்போது ஒரு டிபிக்கல் நார்மல் செல், ஓகேவா, இதுதான் வந்துட்டு செல் வால், இதுதான் வந்துட்டு நியூக்ளியாய்டு. சரியா? இப்படி தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போது இந்த பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ் இதோட வந்துட்டு இந்த பாக்டீரியாவோட செல் வால் எப்படி மேடாகிருக்கும்னா பெப்டிடோகிளைகான் செயின்ஸ், குளுக்கோகான் செயின்ஸ், அதாவது இப்போ ஒரு 50 குளுக்கோகான் செயின்ஸ் வந்துட்டு கனெக்ட் ஆகி இருந்துச்சுன்னா இந்த பெப்டிடோகிளைகான் வந்துட்டு அதை இன்டர்கனெக்ட் பண்ணும். இந்த செயின்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய என்சைம் தான் வந்துட்டு என்னது? டிரான்ஸ்பெப்டிடேஸ் என்சைமோட ஹெல்ப்பால் இந்த பெப்டிடோகிளைகான் லேயர் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். டிரான்ஸ்பெப்டிடேஸ் என்சைம் மூலமா பெப்டிடோகிளைகான் டிரான்ஸ்பெப்டிடேஸ் என்சைம். ஓகேங்களா? இப்போது இந்த நார்மல் பாக்டீரியல் செல் வால் இருக்கு இல்லையா, இதுக்கும் ஹியூமன் செல் வாலுக்கும் பார்த்திங்கன்னா என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த பாக்டீரியல் செல் வால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிஜிடாக இருக்கும். இதுவே ஹியூமன் செல் வால் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். பாக்டீரியல் செல் வால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரக் போய் அந்த செல் வாலையே அழித்து அந்த செல் வாலை வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணும்போது அது உள்ளே இருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸ் என்சைம் சப்ஸ்டன்ஸ்லாம் வந்துட்டு வெளியில் லீக் ஆக ஆரம்பிச்சு ஒன்று செல் பர்ஸ்ட் அவுட் ஆகிடும், இல்லைனா வந்து செல் வந்துட்டு இதுவாகிடும், ஃபர்தராக டெவலப் ஆகாமல் அழிஞ்சு போயிடும். இதுதான் வந்துட்டு இந்த பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸோட செல் இது. ஓகேங்களா? இப்போது நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த செல்லோட வாலில் வந்து இந்த பெப்டிடோகிளைகான் இது இருக்கு இல்லையா, அதாவது இந்த பெனிசிலின் பைண்டிங் புரோட்டீன் அதில் போயிட்டு இது ஆக்ட் ஆகும்போது பெப்டிடோகிளைகான் லேயரை வந்துட்டு ஃபார்ம் பண்ணாமல் அந்த பெப்டிடோகிளைகான் லேயரை வந்துட்டு அதோட ஆக்ஷன் அதை ஸ்ட்ராங்காக ரிஜிடாக இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து செல் வால் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிடும். திக்காக இருக்க லேயரில் ரிப்பீட்டடாக அந்த ட்ரக் போய் ஆக்ட் ஆகி அந்த பெனிசிலின் பைண்டிங் ப்ரோட்டீன் கூட போயிட்டு இந்த ட்ரக் பைண்ட் ஆகி அது ரெண்டும் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த செல் வாலோட பெப்டிடோகிளைகான் லேயரை வந்துட்டு எல்லாம் பெப்டைட் செயின்ஸ், கிளைகான் செயின்ஸ்லாம் இன்டர் கனெக்ஷன் ஆகி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த செயின் போயிட்டு அந்த செல் வாலில் ஆக்ட் ஆகி செல் வாலோட ஸ்ட்ரென்த்தை வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ செல் வாலோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மி பண்ண ஆரம்பித்தோன்னே என்னாகும், அந்த செல் வால் வந்து டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிடும். டெஸ்ட்ராய் ஆனதுக்கப்புறம் செல் வால் இல்லாமல் உள்ளே இருக்க சப்ஸ்டன்ஸ்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சோ இல்லை அது வந்து ஃபர்தராக டெவலப் ஆக முடியாமல் அந்த செல் வந்துட்டு இன்ஹிபிட் ஆகிடும், இறந்து போயிடும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு இந்த பீட்டா லாக்டம்ஸோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னாக்கா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். ஹைப்பர் சென்சிட்டிவிட்டினா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் என்னென்ன ரேஷஸ், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு லோக்கல்னால் இந்த பெயின் இன்ஜெக்ஷன் இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் போடுற இடத்துல இரிட்டேஷன், பெயின், ஸ்வெல்லிங், ரெட்னஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துடும். அண்ட் சிஎன்எஸ், ரீனல் டிஸ்ஃபங்க்ஷன், சூப்ரா இன்ஃபெக்ஷன்ஸ்னால் நம்ம அதுவும் ஆல்ரெடி பார்த்தோம். இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால வரக்கூடிய புது இன்ஃபெக்ஷன்னா வந்துட்டு சூப்பரா இன்ஃபெக்ஷன்ஸ். அண்ட் ஜெரிஸ் ஹெக்ஸிமர் ரியாக்ஷன். ஓகே, இங்கே ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது பெனிசிலின் ஜி நேச்சுரலாக கிடைச்ச பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கும் நேச்சுரல் பெனிசிலினுக்கும் ஒரு
செமி சிந்தட்டிக் இதுக்கும் உள்ளக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இங்கே ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது பெனிசிலின் ஜீன் நேச்சுரல், அமாக்சிலின் செமி சிந்தட்டிக், அண்ட் அதோட ஆசிட் ஸ்டெபிலிட்டி, ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன், பிளாஸ்மா ஹாஃப் லைஃப், ஃப்ரீக்வன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரக்சர், கிராம் பாசிட்டிவாக கிராம் நெகட்டிவாக, இந்த மாதிரி ஒரு கிளாஸிஃபிகேஷன் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் ஒரு கோத்ரூ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செஃப்லோஸ்போரின்ஸ். செஃப்லோஸ்போரின்ஸோட கிளாஸிஃபிகேஷன். செஃப்லோஸ்போரினை வந்துட்டு 5 ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன் அண்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 5 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. இந்த 5 கிளாஸிஃபிகேஷனுமே பேரண்ட்ரல் ரூட்டில் கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் என்ன, ஓரல் ரூட்டில் கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. இந்த கிளாஸிஃபிகேஷனும் வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் இந்த பெனிசிலின்ஸ் இதில் வந்துட்டு இந்த கிளாவுலானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ். இந்த சப்ஸ்டன்ஸ், இந்த கிளாவுலானிக் ஆசிட் அது என்ன பண்ணுன்னா போய் பீட்டா லாக்டமேஸ் கூட போயிட்டு பைண்ட் ஆகிக்கும். அது கூட போய் பைண்ட் ஆகிக்கிட்டு அது வந்து அதை இன்ஆக்டிவேட் பண்ணிடும். கூடவே இதுவே தன்னைத்தானேயும் அழிச்சுக்கும். இந்த மாதிரி இதுதான் வந்துட்டு சூசைட் இன்ஹிபிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, கம்மிங் பேக் டு செஃப்லோஸ்போரின்ஸ். இந்த செஃப்லோஸ்போரின்ஸில் இந்த 5 ஜென்ரேஷன் கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த செஃப்லோஸ்போரின்ஸோட மெக்கானிசம் ஆக்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் பெனிசிலின்ஸோட சேம் அதே தான், செல் வால் இன்ஹிபிஷன் தான் வந்துட்டு இந்த செஃப்லோஸ்போரின்ஸோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ். சரிங்களா? இந்த கிளாஸிஃபிகேஷன் மட்டும் நீங்கள் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு ஒரு ட்ரக்கும் எந்த ஆர்கானிசம்ஸ்க்கு யூஸ் ஆகும், அது ரெசிஸ்டண்ட்டா, அதோட ஆக்ஷன் என்ன அப்படின்றது வந்துட்டு ஒரு கிளாஸிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த சேலியன் ஃபீச்சர்ஸ் இந்த இது வந்துட்டு நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஓகே, செஃப்லோஸ்போரின்ஸோட அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன். ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ஆல்ரெடி நம்ம இப்போ சொல்லியாச்சு. ஸ்கின் ரேஷஸ், ஃபீவர், சிக்னஸ், அலர்ஜிஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸில் வந்துடும். நெக்ஸ்ட் நெஃப்ரோடாக்சிசிட்டி, டயேரியா, ப்ளீடிங், லோ WBC ஒயிட் பிளட் செல்ஸ் கவுண்ட், லோ WBC கவுண்ட், பெயின், டைசல்ஃபிரம் லைக் ரியாக்ஷன். ஓகேங்களா? இதுதான் செஃப்லோஸ்போரின்ஸ். நெக்ஸ்ட் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸில் இருந்த மீதி 2 கிளாஸிஃபிகேஷனை பார்க்கலாம். பெனிசிலின்ஸ் பார்த்துட்டோம், செல் வால் இன்ஹிபிஷன் பார்த்துட்டோம், செஃப்லோஸ்போரின்ஸும் வந்துட்டு பார்த்துட்டோம். அது 5 ஜென்ரேஷனாக கேட்டகரைஸ் பண்ணி அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனும் சேம் ஆஸ் பெனிசிலின்ஸ், அதோட கிளாஸிஃபிகேஷன் அண்ட் ஏரியாஸ் பார்த்தாச்சு. இந்த மோனோபாக்டம்ஸ் இருக்கு இல்லையா? இந்த மோனோபாக்டம்ஸில் அது பேருக்கு ஏற்ற மாதிரியே மோனோனா என்ன, சிங்கிள், ஒன்லி ஒன் இல்லையா? அது பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த கிளாஸிஃபிகேஷனில் ஒரே ஒரு ட்ரக் தான் வரும். அந்த ட்ரக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்ரசோனாம். இதுதான் வந்துட்டு அந்த ட்ரக். சரிங்களா? மோனோபாக்டம்ஸில் ஒரே ஒரு ட்ரக் தான். அந்த ஒரு ட்ரக் என்னன்னாக்கா அசிட்ரோமேன். இது வந்துட்டு சிங்கிள் மோனோசைக்ளிக் பீட்டா லாக்டமேஸ் ரிங். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து கார்பம்பெனிம்ஸ். இது வந்துட்டு என்னன்னாக்கா இதோட ஆக்ஷனும் சிமிலர் அண்ட் இது வந்துட்டு இட் கண்டெய்ன்ஸ் பீட்டா லாக்டம் ரிங் ஃபியூஸ்டு வித் தி 5-membered பெனிம் ரிங். அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து இமிபெனேம், மீரோபெனேம், NEM அப்படின்ட்டு முடியக்கூடிய ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா? NEM அப்படி முடியும் இல்லையா? அந்த மாதிரி ட்ரக்ஸ் தான் வந்துட்டு இந்த கார்பம்பெனிம்ஸில் வரக்கூடிய ட்ரக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கமிங் டு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் நேற்றே நம்ம பார்த்தோம், அது கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ், இல்லை அதர் பேத்தோஜன்ஸ், இந்த மாதிரி ப்ராடாக வந்து ஆக்ட் ஆகக்கூடிய ட்ரக்ஸ் சப்ஸ்டன்ஸ் தான் வந்துட்டு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸில் வரும். இந்த ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் டெட்ராசைக்ளின்ஸ் அண்ட் குளோரம்ஃபெனிக்கல் ஆர் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். They are called so because of their effectiveness against the wide range of microorganisms. அதான் wide range of நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ், காக்கை, பேசில் அப்படின்ட்டு எந்த டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ப்ராடாக ஆக்ட் ஆகக்கூடியதுனால தான் வந்துட்டு இதை ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து டெட்ராசைக்ளின்ஸு, குளோரம்ஃபெனிக்கல் சொல்கிறாங்க.
ஓகே, இப்போ டெட்ராசைக்ளின்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதுதான் வந்து டெட்ராசைக்ளினோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர். 1 2 3 4 டெட்ராசைக்ளின்ஸ். ஓகேங்களா, இதுதான் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டெட்ராசைக்ளின். ஷார்ட் ஆக்டிங், லாங் ஆக்டிங், இன்டர்மீடியட் ஆக்டிங், நியூவர் டெட்ராசைக்ளின். ஷார்ட் ஆக்டிங்னா என்ன? T half 6 hours. Intermediate acting T half 12, long acting T half 18, newer tetracycline T half 36. இந்த ஷார்ட் இன்டர்மீடியட் லாங் நீங்கள் வந்துட்டு 6 தான் ஆட் ஆகுது, நீங்கள் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துக்கணும். மெத்தாசைக்ளின், டெட்ராசைக்ளின், டாக்ஸிசைக்ளின், இந்த எக்ஸாம்பிள்ஸையும் வந்துட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு இதோட ஸ்பெக்ட்ரம் வந்து பாக்டீரியோஸ்டாட்டிக் எஃபெக்ட். ஸ்டாட்டிக்னா அதாவது ஸ்டாப் பண்ணுறது. பாக்டீரியோஸ்டாட்டிக் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸ். இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து என்னென்னா, இது வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணும். சரிங்களா, ப்ரோட்டீனும் என்னது தான், ஒரு முக்கியமான ஒரு சப்ஸ்டன்ஸ். ஒரு செல் உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு எசென்ஷியலான ஒரு தேவை தான் வந்துட்டு இந்த ப்ரோட்டீன். ஸோ இந்த ட்ரக் இருக்கு இல்லையா, அந்த டெட்ராசைக்ளின் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸே வந்து தடுக்கும். ஸோ அந்த செல்லுக்கு சத்து வராத மாதிரி தடுக்கும் போது என்ன ஆகும், செல் ஆட்டோமேட்டிக்காக வீக் ஆகிடும். வீக் ஆகி அதோட வளர்ச்சி நின்று போயிடும். ஃபர்தராக மல்டிப்ளிகேஷன் ஆகாது. அதான் சொல்கிறாங்க. இங்கே என்ன வருது, அமினோ ஆசிட் அண்ட் செயின்ஸ்லாம் வந்து அதில் கொஞ்சம் இதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆக்கி விட்ரும். இதனால் வந்துட்டு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து பாதிக்கப்படுது. ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணாததுனால செல் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்க முடியாமல், செல் உயிர் வாழ்கிறதுக்கு அதுக்கு தேவையான சத்துக்கள் ப்ரோட்டீன்ஸ் கிடைக்காததுனால அது வந்துட்டு growth வந்து ஸ்டாப் ஆகிடுது. ஸோ இது வந்துட்டு என்ன பண்ண, டெட்ராசைக்ளின்ஸ் வந்துட்டு 30S ரைபோசோமல் சப்யூனிட் இன்ஹிபிட்ஸ் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ பாக்டீரியோஸ்டாட்டிக் எஃபெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு அமினோகிளைகோசைட்ஸ். அமினோகிளைகோசைட்ஸோட கிளாசிஃபிகேஷன் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 டைப் சொல்லியிருக்காங்க. சிஸ்டமிக் அமினோகிளைகோசைட்ஸ் அண்ட் டாபிக்கல் அமினோகிளைகோசைட்ஸ். ஓகேங்களா, இந்த அமினோகிளைகோசைட்ஸோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனும் என்னென்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் தான். இதுவும் வந்துட்டு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் தான் வந்துட்டு இன்ஹிபிட் பண்ணுது. டெட்ராசைக்ளின்ஸும் வந்துட்டு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் தான். அமினோகிளைகோசைட்ஸும் வந்துட்டு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் தான். இது ரெண்டுமே வந்துட்டு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் தான். நெக்ஸ்ட், இப்போது என்ட்ரி ஆஃப் அமினோகிளைகோசைட்ஸ் இன்டு பாக்டீரியல் செல். ஆக்சிஜன் இஸ் ரெக்வயர்ட். ஓகே, இதுவும் வந்துட்டு 30S ரைபோசோமல் சப்யூனிட்டில் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸை வந்து பிளாக் பண்ணுது. ப்ரோட்டீனை வந்து சிந்தசிஸ் பண்ண விடாமல் தடுக்குது, இன்ஹிபிட் பண்ணுது. அப்படி இல்லை, அந்த இன்னொரு ப்ராசஸ் என்னென்னா, எம்ஆர்ஏவை வந்துட்டு மிஸ்ரீடிங், தப்பாக வந்துட்டு அது இது பண்ண ஆரம்பிச்சிது, தப்பாக கைட் பண்ண ஆரம்பிச்சிடுது. ஸோ வந்துட்டு ஃபார்மேஷன் வந்துட்டு ஃபர்தராக நடக்காமல், சிந்தசிஸ் ஆகாமல் ஆல்டர் பெர்மனன்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் செல் மெம்ப்ரேன். ஸோ இதில் வந்துட்டு பாக்டீரியல் சைடல் எஃபெக்ட் வந்து வருது. இது வந்து அமினோகிளைகோசைட்ஸ். அண்ட் இதோட ஏடிஆர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ototoxicity, nephrotoxicity, neuromuscular blocking effect, hypersensitivity reaction, use of aminoglycosides during pregnancy may cause ototoxicity in fetus. pregnancy டைமில் யூஸ் பண்ணால் உள்ளே இருக்க பாப்பாவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேக்ரோலைட்ஸ். எரித்ரோமைசின் அண்ட் இட்ஸ் செமிசிந்தட்டிக் derivatives. கிளாரித்ரோமைசின், அசித்ரோமைசின் ஆர் தி மேக்ரோலைட்ஸ் கரண்ட்லி யூஸ்டு. ஓகேங்களா, எரித்ரோமைசினோட செமி சிந்தட்டிக் டெரிவேட்டிவ்ஸ் தான் வந்துட்டு இந்த மேக்ரோலைட்ஸில் வருது. அண்ட் இதில் என்னென்ன ட்ரக்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 78 ட்ரக்ஸ் இருக்குது. இந்த என்னென்ன ட்ரக்ஸ் அப்படின்றதையும் வந்துட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. கரண்ட்லி இந்த 3 ட்ரக்ஸ் தான், ராக்சிமெத்ரின், கிளாத்ரியோமைசின், அசித்ரோமைசின், இதெல்லாம் வந்துட்டு கரண்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. மீதி இருக்க இந்த 4 ட்ரக்ஸ் வந்துட்டு அதர் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் மேக்ரோலைட்ஸ். ஓகே, மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இதுவும் வந்துட்டு என்னென்னா, ப்ரோட்டீன் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணுறது தான் வந்துட்டு மேக்ரோலைட்ஸ். அதாவது டெட்ராசைக்ளின், அமினோகிளைகோசைட்ஸ், மேக்ரோலைட்ஸ், இது மூணோட இதுவுமே வந்துட்டு ப்ரோட்டீன் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணுறது தான். என்ன ஒரே டிஃப்ரென்ஸ்னால், டெட்ராசைக்ளினும் அமினோகிளைகோசைட்ஸும் 30S ரைபோசோமல் சப்யூனிட்டில் ஆக்ட் ஆகும். இதுவே வந்துட்டு மேக்ரோலைட்ஸ் வந்துட்டு பைண்ட்ஸ் டு 50S ரைபோசோம்ஸ். அண்ட் அமினோகிளைகோசைட்ஸில் வந்துட்டு பைண்டானோடனே அதுக்கு மிஸ்ரீடிங், அது எம்ஆர்என்ஏ மிஸ்ரீடிங்கும் அது ஒரு ஸ்டெப்பாக இருக்கலாம். வேறஸ் இன் மேக்ரோலைட்ஸில் வந்துட்டு இது 50S ரைபோசோமில் பைண்ட் ஆகுது. ட்ரக் போயிட்டு 50S ரைபோசோமில் பைண்ட் ஆகி ப்ரோட்டீன் சிந்தசிஸ். நெக்ஸ்ட் அமினோ ஆசிட் அது ரீப்ளேஸ் பண்ணுறதுனால அடுத்த அமினோ ஆசிட் கூட அது வந்து செயின் பாண்ட் பண்ண முடியாமல், லிங்க் பண்ண முடியாமல் தடுக்கிறதுனால
இது கன்ஃபியூஸ் ஆகி ஃபர்தராக அதுக்கு கண்டினியூஷன் இல்லாமல் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகி ப்ரோட்டீன் அவைலபிலிட்டி கம்மியாகிறதுனால என்ன ஆகிடும், ஆஸ் யூஷுவல் செல் வந்து இறந்து போயிடுது, வளர்ச்சி நின்று போயிடுது. இது எல்லாமே வந்துட்டு மோர் ஓவர் சிமிலரான ஒரு ஆக்ஷன் தான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸோட எல்லாமே ஒரு ஓவரால் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன, ஏடிஎஸ் என்ன, இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஓவரால் ஒரு இது பார்த்துட்டோம். இதில் நீங்கள் முக்கியமாக மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். அதை கட்டாயம் படிச்சுக்கோங்க. நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது என்னென்னா, நான் வந்துட்டு பார்த்த இல்லை இது வரைக்கும் அனலைஸ் பண்ண ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதாவது ஃபார்மசி ரிலேட்டட் கொஸ்டின் பேப்பர்ஸ், வேறு ஸ்டேட்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ், இந்த மாதிரி ஃபார்மசி எக்ஸாம்ஸில் கட்டாயம் இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனில் இருந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பிரிமிடின் ரிங் இருக்கக்கூடிய ட்ரக் என்ன, அசோல் டிரைவேட்டிவ்ஸ் என்ன, செல் வால் சிந்தசிஸ் இன்ஹிபிஷன் இருக்கக்கூடிய ட்ரக் என்ன, இந்த மாதிரி ஒரு கிளாசிஃபிகேஷனில் இருந்துட்டு ஒரு கொஸ்டின் நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கும் அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த கிளாஸிஃபிகேஷன்ஸை நிறையா படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா சாப்டர்ஸ்லையும் கிளாஸிஃபிகேஷன் நம்ம நல்லா படிச்சுக்க வேண்டியது தான். ஆனால் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நிறையாவே கேட்டிருந்தாங்க. அண்ட் அடுத்தது வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏடிஆர்ஸ் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, சல்ஃபனமைட்ஸோட ஏடிஆர், இல்லைனாக்கா வந்துட்டு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் மெயின் ஏடிஆர் ஃபார் அட்வர்ஸ் ஈவெண்ட் ஃபார் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ட்ரக்ஸ் அப்படின்ட்டு ஒரு 4 ட்ரக் கொடுப்பாங்க. கிறிஸ்டலூரியா எதோட சைடு எஃபெக்ட் அப்படின்ட்டு ஒரு 4 ட்ரக் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு இந்த ஏடிஆர்ஸும் வந்துட்டு இவங்க ஓரளவுக்கு முக்கியமாக கேட்டிருந்துருக்காங்க. சரிங்களா,